சும்மா கொஞ்சோண்டு உங்கள்கிட்ட பேச வாய்ப்பு இருக்கிறதுனால இதாக பாருங்க. இது வந்து கொஞ்சோண்டு நீங்கள் நிறைய பேசினாலும் நிறைய செய்திகள் இருக்கு, மக்களுக்கு பயன்படணும் எல்லாமே. இந்த மூலிகை பாருங்கள், சங்கு நாராயண சஞ்சீவி ரொம்ப அபூர்வமான மூலிகை. இதை பாருங்கள், இது வந்து உள்ள பின்னாடி சேப்பு இருக்கு பாருங்க, இதுவும் சங்கு நாராயண சஞ்சீவி. இந்த மூலிகை வந்து ரொம்ப அழிஞ்சு போச்சு. இதோடைய பயன்பாடுகள் சொல்லுங்கள். இது பயன்பாடுகள் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க. அப்படியா? அதாவது அந்த காட்டுக்கு தவம் செய்கிறவங்க, மூலிகை எடுக்க போகிறவங்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகையெல்லாம் கொஞ்சம் பறித்து பையில் வச்சுப்பாங்க. ஒரு 5 மூலிகை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சு போடுவாங்க. காலையில் 5 மூலிகை சாப்பிட்டாங்கன்னா நைட்டு வரைக்கும் பசிக்காது. சமயத்தில் காட்டிலே தங்கிடுவாங்க. காட்டில் எந்த பொருள் ஞானிகளுக்காண்டி உள்ள மூலிகை, ஞானிகளுக்காக உள்ளது. பெரிய பெரிய சித்தர் அவங்கெல்லாம் பயன்படுத்த முடியும். இந்த மூலிகை இங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் யாராச்சும் ஞானிங்க வந்துடுவாங்களா? ஞானி வர மாட்டாங்க, யாராவது வந்து புண்ணிட்டு போயிடுவாங்க. என்னைய அப்படி பார்க்காது வாங்க. அது இதே சங்கு நாராயண செஞ்சு இதே ஒன்று இருக்கு பாருங்க. இது ஒன்று, இது ஒரு கலரு, அது ஒரு 2-3 கலர் இருக்கு நமக்கு. இது ஒன்று. ஒரு இலையை வேணா பறித்து சாப்பிட்டு பாருங்க. புளிப்பு, இனிப்பு, கசப்பு அத்தனை சுவை. இப்போ தான் வெத்தலை சாப்பிட்டுக்கிறேன், அதில் டேஸ்ட் என்ன நினைக்கிட்டோம். போகும்போது இதே ஒன்று தின்னு. சரி, இது வந்து அதே தான். இதே இன்னும் ஒரு 2-3 ரகம் இருக்கு. இது பச்சை, இதுலேயே சிகப்பு இருக்கு. அதுமாரி ரொம்ப அதே வகை மூலிகைங்கிறது சரி ரொம்ப நிறையா இருக்குது. அதுமாரி பார்க்க அப்படியே உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், வசம்பு. இது வந்து மலை வாழை, மலையில் விளையக்கூடிய வாழை.